சிதம்பரமே ஒரு காலத்துல அந்த படையெடுப்பால பாதிக்கப்பட்ட போது நடராஜரே திருவாரூர்ல இருந்ததாக சொல்றாங்க. ஒரு முறை இல்ல ஒரு 5-6 முறை நடந்திருக்கு. ரொம்ப சமீபமா சொல்லணும்னா 1700கள் வரையில் நடந்திருக்கு. சிதம்பரத்துல ஏதாவது பிரச்சனைனா சுவாமி திருவாரூருக்கு புறப்பட்டு வந்துருவார். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். திருநகரின் சிறப்பு என்றால் திருவாரூரை பத்தி தான் சேக்கிழார் சுவாமிகள் பாடியிருக்காரு. அப்படி என்ன திருவாரூருக்கு சிறப்பு இருக்கு? திருவாரூர் காலத்தினால் தில்லையம்பலத்திற்கும் முற்பட்டதுங்கிறதுனால திருவாரூர் தலத்துல விண்ணப்பம் செய்யக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் சுவாமி முன்னாடி பூஜை காலங்கள்ல விண்ணப்பம் பண்ணும்போது, திருமுறைகள் விண்ணப்பம் பண்ணும்போது திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவதில்லை. திருவாரூர்லயே சுவாமியோடைய முகத்தை மட்டும்தான் தெரியற மாதிரி அலங்காரம் பண்ணிருக்காங்க. அதற்கு என்ன காரணம்? தியாகராஜ பெருமான் அந்த யோக தன்மையோடவே தான் எப்போதுமே காட்சி தரார். அந்த சிவயோகத்திலேயே ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தன்னையே தான் காட்டி கொடுப்பார். அது வரையில காத்துதான் இருக்கணும். அந்த பக்குவ நிலை கூடும் போது தன்னையே தான் காட்டி கொடுப்பார். உற்சவ காலங்கள்ல அலங்காரம் பண்ணி வீதியில எழுந்தருள பண்ணும்போது தியாகராஜருக்கே உரித்தான தனித்துவத்தை பண்றாங்க. அவர் வரும்போது அவர் அப்படியே சாமானியமா வந்துட மாட்டார். பிள்ளைத்தண்டில ஏறி தாண்டவம் ஆடிக்கொண்டே வீதிகள்ல எழுந்தருளக்கூடியது அதெல்லாமே அந்த யோக மார்க்கத்தை குறித்து தான். சிதம்பரமே ஒரு காலத்துல அந்த படையெடுப்பால பாதிக்கப்பட்ட போது நடராஜரே திருவாரூர்ல இருந்ததாக சொல்றாங்க. ஒரு முறை இல்ல ஒரு 5-6 முறை நடந்திருக்கு. ரொம்ப சமீபமா சொல்லணும்னா 1700கள் வரையில் நடந்திருக்கு. சிதம்பரத்துல ஏதாவது பிரச்சனைனா சுவாமி திருவாரூருக்கு புறப்பட்டு வந்துருவார். சாயரட்சையில அதனால தான் நிறைய மலர்கள் அங்கே சேர்க்கப்படுற அந்த தூபம் ஒரு நிறைவான ஒரு நிலைக்கு அது கொண்டு போயிடும். எல்லாம் முடிச்சு அந்த பட்சணங்கள் எல்லாமும் நாம சாப்பிட்டு முடிச்சு உட்காரும் போது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டோங்கிற ஒரு எண்ணம் வரும். ஏன் அங்க திருவாரூர்ல கமலாம்பாள் ரொம்ப வித்தியாசமான நிலையில ஏன் இருக்காங்க? அம்பிகை அந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய நிலை தவத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையாக சொல்லப்படுகிறது. சிவபெருமானுடைய அந்த தன்மையை உயிர்கள் எப்படி உணர்ந்து எப்படி அடையணுங்கிறத அம்பிகை அனுஷ்டித்து காண்பிப்பதாக எடுத்துக்கிறோம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் தாமரை செல்வன். இன்று நம்மோடு திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீன புலவர், வரலாற்று ஆய்வாளர், கட்டிடக்கலை வல்லுநர், எழுத்தாளர், முனைவர் திருமிகு மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்கள். வணக்கம் மது சார். வணக்கம். வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. அதாவது சைவம் சார்ந்து, சைவ கோவில்கள், சைவ கிரியைகள் சார்ந்து ஒரு நேர்காணல் பண்ணணும்னு என்னுடைய விருப்பம். அதன் காரணமாக தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். குறிப்பாக திருவாரூரை பற்றி உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா திருவாரூரை பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. திருவாரூர்லேருந்து இந்த டிஸ்கஷனை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பெரிய புராணம் சைவ சமயத்துக்கு மிக முக்கியமான ஒரு நூல். சேக்கிழார் சுவாமிகள் திருமலையின் சிறப்பை பற்றி பாடும்போது திருக்கைலாயத்தை பற்றி பாடுறாரு. ஒரு நாட்டினுடைய சிறப்பை பற்றி பாடும்போது சோழ நாட்டை மென்ஷன் பண்ணி பாடுறாரு. ஒரு திருநகரினுடைய சிறப்பை பற்றி பாடும்போது திருவாரூர் சிறப்பை பற்றி மட்டும்தான் பாடுறாரு. சோழ மன்னரினுடைய வேண்டுகோளுக்கிணங்க சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணத்தை பாடுறாரு. சோழ மன்னர்களுடைய தலைநகரம் தஞ்சாவூரை பற்றி பாடலை. குறிப்பாக எந்த ஒரு சோழ நகரத்தை பற்றியும் விரிவாக பாடலை. சைவர்களுக்கு தலைமை பீடமான தில்லையை பற்றியுமே ஒரு பெருசாக பாடலை. ஆனால் திருநகரின் சிறப்பு என்றால் திருவாரூரை பற்றி தான் சேக்கிழார் சுவாமிகள் பாடியிருக்காரு. அப்படி என்ன திருவாரூருக்கு சிறப்பு இருக்குது? அதாவது தில்லையை விட திருவாரூரை ஏற்றம் கொடுத்து சேக்கிழார் சுவாமிகள் பாடுறாரு. அதற்கு என்ன காரணம்? நீங்களே சொன்ன மாதிரி மலைன்னு சொன்னால் அது திருக்கைலாய மலை, நாடுன்னு சொன்னால் சோழவள நாடு, நதின்னு சொன்னால் காவேரி ஆறு, அந்த வரிசையில் நகரம்னு சொன்னால் திருவாரூர் திருநகரம். பெரிய புராணத்தில் அதை அறிமுகப்படுத்தும் சேக்கிழார் பெருமான் முதல்ல சொல்லும் போதே சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கதுங்கிறார். இதுவரைக்கும் பேசின அந்த சோழ நாட்டிலேயே தொன்மை சிறப்பு எதுக்குன்னு அப்படின்னா அது திருவாரூர் நகரத்திற்குன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். இந்த தொன்மை சிறப்பு தான் திருவாரூருக்கு ஒரு தனித்துவமாகவே நாம் கருதுகிறோம். தில்லையை விட திருவாரூர் தொன்மை மிக்கதா? நம்ம சொல்ல வேண்டியதில் அப்பர் பெருமான் சொல்றார். திருவாரூருக்கு வந்தபோது அப்பர் சுவாமிகளுடைய அனுபவம் ஒவ்வொரு தலத்துக்கும் அந்த ஊரினுடைய சிறப்பு, வளமை, அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய தன்மை இதெல்லாம் பாடும்போது அந்த வரிசையில் திருவாரூருக்கு வரும்போது அப்பரடிகளுக்கு வந்த ஒரு எண்ணம், இது ரொம்ப தொன்மையா இருக்கே, இது எவ்வளவு தொன்மையானதுன்னு கேட்க ஆரம்பித்து ஒரு பதிகம் முழுக்க அந்த கேள்வியவே ஒரு தீம் மாதிரி வச்சுக்கிட்டு பாடுறார். ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பதிகத்தை சுவாமிகள் பாடும்போதே இந்த நகரத்திற்கு நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறார். அதை நேரடியாக சிவபெருமான்கிட்டே கேட்குற விதமா ஒவ்வொரு சுவாமியினுடைய சிறப்புகளையும் இயல்புகளையும்லாம் சொல்லிக்கிட்டே வரார். எதுவுமே இந்த படைக்கிறதுக்குன்னு ஒரு தன்மை அதுக்கே முற்பட்டதோன்னு கேட்கும் விதமாகத்தான் ஒருவனாய் உலகேத்த இன்னும் திருவருள்னு சொல்லப்படுற அம்பிகை கூட வெளிப்படலை. அவ்வளவு தொன்மையான காலத்திலேயே திருவாரூருக்கு வந்தாகி விட்டதா
அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு வராரு. அந்த வரிசையில் சொல்லும்போது தான் மனிதிகளும் அம்பலத்தே மன்னி கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோன்னு சொல்லி கேட்கிறார். தில்லை அம்பலத்திலே வந்து ஆடுவதற்கு முன்போன்னு கேட்டு ஆரம்பித்து இப்படி ஒவ்வொரு தலமாக சொல்லியும் சிவபெருமான் செய்த வீரச் செயல்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கு முன்போ பின்போன்லாம் கேட்பது ஒரு வாதம் மாதிரி பண்ணினாலும் எப்போதுன்னு கேட்பது போல இருந்தாலும் இது அதுக்கெல்லாம் முற்பட்டதுங்கிற எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு பதிகத்தையே முழுக்க கொடுக்கிறார். ஓகே, அதாவது சிதம்பரத்துல நடனம் ஆடுவதற்கு முன்னாடியே திருவாரூருக்கு வந்துட்டீங்களாங்கிற கேள்வியை அவர் கேட்டுடுறார். அதுக்கு முன்பா பின்பான்றது மாதிரி தான் வரும் எல்லா இடத்துலையுமே. முன்னோ பின்னோ அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன காரணம், இது ரொம்ப தொன்மை, அதுக்கே இது தொன்மையா இருக்கேங்கிற ஒரு துவனியிலேயே அந்த பதிகம் முழுவதுமா பாடி கொடுக்கிறார். இந்த சிறப்பு வேற எந்த தலத்துக்கும் அவர் வைக்கல. இதனால தான் பெரியவர்கள் கடைபிடித்த ஒரு வழக்கம் என்னன்னா, சாதாரணமாக எல்லா கோயிலையும் நாம வீடுகள்லையும் சரி திருமடங்கள்லையும் திருமுறைகள் விண்ணப்பம் செய்யும் போது திருச்சிற்றம்பலம்னு சொல்லி ஆரம்பித்து முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம்னு சொல்லி முடிப்பாங்க. அந்த தில்லை அம்பலத்தை சார்ந்துதான் திருமுறைகள்லாம் தொகுக்கப்பட்டது. இதெல்லாம் நடந்தது அதுக்கு ஒரு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து வைத்திருப்பது வழக்கம். ஆனால் திருவாரூர் காலத்தினால் தில்லை அம்பலத்திற்கும் முற்பட்டதுங்கிறதுனால திருவாரூர் தலத்தில் விண்ணப்பம் செய்யக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் சுவாமி முன்னாடி பூஜை காலங்களில் விண்ணப்பம் பண்ணும்போது திருமுறைகள் விண்ணப்பம் பண்ணும்போது திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவதில்லை. கடைசியில் நிறைவு பண்ணும்போதும் சொல்றது கிடையாது. பாடத் தொடங்குதல்னா அப்படியே நாயன்மார்கள் எப்படி தொடங்கினாங்கன்னோ அதே மாதிரியே தான் தோளுடைய செவியன்னு எடுத்து பாடினாங்கன்னா அது அப்படியே தொடங்குவாங்களே தவிர அதற்கு முன்பாக திருச்சிற்றம்பலம்னு சொல்ற வழக்கத்தை ஒரு பழைய வழக்கமாகவே பெரியவர்கள் கடைபிடிப்பதில்லை. அது பாராயணம் பண்றதில்லை. அதை சொல்லி ஆரம்பிக்கிறத வழக்கமா வச்சுக்கலன்னு பார்க்கிறோம். இந்த மாதிரி காரணங்களால பழமையில இதற்கு ஈடாக வேறு தலம் இல்லை. திருவாரூரை பொறுத்த வரைக்கும் ஆரூர் அமர்ந்த சுவாமியை நம்ம போற்றி சொல்லும்போது ஆரூர் அமர்ந்த அரசையை போற்றின்னு சொல்றாங்க. ஆரூர்ல எப்படி சுவாமி வந்து அரசரா இருக்காரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பேரே தியாகராஜன். இந்த ராஜன்கிற பதம் வந்து நடராஜாக்கு இருப்பது போலே தியாகராஜாவுக்கும் இந்த ரெண்டு பேரையும் ரொம்ப விசேஷமா சொல்றது. சைவத்துல ரெண்டு ராஜா, இந்த இரண்டு ராஜாக்கள்னு சொல்லி விசேஷமா சொல்றது. தேவராஜன்னு சொல்லி உத்தராபதீஸ்வரரையும் சொல்லும் வழக்கம் உண்டு. ஆனால் பிரதானமாக பார்த்தோம்னா இந்த ரெண்டு தெய்வங்களை அந்த மாதிரி சிறப்பித்து சொல்லுவது, அந்த ரெண்டு பேருக்குமான ஒப்பீடுகளே சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் தியாகராஜ பெருமானை பொறுத்தவரையில் நீங்க சொன்ன மாதிரி மாணிக்கவாசகர் சொல்வது, அந்த காலத்திலிருந்தே இவர் ஒரு ராஜாங்கமாக ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து மோட்ச சாம்ராஜ்யத்திற்கான அதிபதியாக இருப்பதினாலே அடியார்கள் எல்லாம் தான் அந்த ராஜ்யத்திற்கான மக்களாக பார்த்து அவர்கள் அத்தனை பேரையும் அரசராக இருந்து இவர் ஆட்சி செய்கிறாருங்கிற ஒரு நிலையிலே பார்க்கிறோம். அதனால தான் சுவாமி கையில் எப்போதும் அந்த ரெண்டு வாளோடு எழுந்தருளி இருப்பது. சுவாமியினுடைய பீடத்திலே அந்த அலங்காரத்திலேயே பார்க்கலாம். மண்டபத்தில் முன்னாடி ரெண்டு வாள் இருக்கும். அரசர்களுக்கு குறித்தான எல்லா சிறப்புகளையும் இவருக்கும் கொடுத்தே தான் ஏற்றி சொல்லும் ஒரு வழக்கம் உண்டு. அரசர்களுக்குன்னு ஒரு கொடி இருக்கும், அந்த மாதிரி இவருக்கும் ஒரு கொடி உண்டு. அரசர்களுக்குன்னு இருக்கக்கூடிய வாகனங்கள் போலே இவருக்கும். அரசன்னு சொன்னால் தேரில் தான் போகிறது வழக்கம். அதனால தியாகராஜ பெருமானும் தேரில் மட்டும்தான் அவர் எழுந்தருளுவார். தியாகராஜர் உற்சவரா இருந்தாலும் வேற எந்த வாகனத்திலையும் அவர் போக மாட்டார், தேர்ல மட்டும்தான். எந்த வாகனத்தையும் போக மாட்டார். பிரம்மோற்சவ காலத்துல கூட வாகனங்கள்னு இப்போ நமக்கு இருக்கு இல்லையா, ரிஷப வாகனம் இருக்கு, கைலாயகிரி வாகனம், பூத வாகனம், இந்த வாகனத்துல எல்லாம் போறதுக்கு சந்திரசேகரரை அதுக்குன்னு நியமிப்பார். நமக்கு பதிலாக நம்முடைய சார்பா நீங்க போயிட்டு வாங்கன்ற மாதிரி. அது எப்படி சிதம்பரத்துல சுவாமி தேர்ல மட்டும் போவாரோ அதே மாதிரி திருவாரூர்ல மட்டும். திருவாரூர்ல இருக்கக்கூடிய இந்த தேர் சிறப்பை ஸ்ரீருத்ரத்துல வேதமே சொல்லுதுன்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லுவது. ரதேபியோ ரதபதிபியோன்னு அங்க வேதத்துல ஸ்ரீருத்ரத்துல கொண்டாடப்படுகிறார். ரதத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர்னு அது நேரடியா தியாகராஜ பெருமானையே குறிப்பதாக பெரியவர்கள் சொல்ல கேட்கிறோம். இப்போ வேத காலத்திலிருந்தே இந்த தியாகராஜனுக்கான இந்த தேர் திருநாள், தேர் மேலே ஏறி அவர் வரக்கூடியதுங்கிறது ஒரு சிறப்பாகவே கருதப்பட பார்க்கிறோம். ஓகே, நம்ம திருவாரூர்ல போய் நாம வந்து சுவாமியை பார்க்குறோம். அதாவது புற்றிடம் கொண்டார், அவர் வந்து மூலவர், அவருக்கு பக்கத்துல தான் தியாகராஜர் இருக்காரு. ஒரே கோவில்ல ரெண்டு மண்டபம்னு நாம வந்து ரெண்டு கருவறைன்னு கூட நாம பொருள் எடுத்துக்கலாம். நம்ம தியாகராஜரை வந்து நாம நேரா சுவாமி தரிசனம் பண்ணும்போது அவரோட முகத்தை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். ஒரு மற்ற கோவில் உற்சவர்களை நாம வந்து அலங்காரம் இல்லாம கூட பார்க்கலாம். சுவாமியுடைய அந்த வடிவழக நாம வந்து முழுமையா தரிசனம் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நாம சிதம்பரம் போனா கூட சுவாமியை அபிஷேக காலங்களில் சுவாமி அலங்காரம் இல்லாம ஓரளவுக்கு பார்க்க முடியும். ஆனா திருவாரூர்லயே சுவாமியோடைய முகத்தை மட்டும்தான் தெரிகிற மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதற்கு என்ன காரணம் இருக்கு? தியாகராஜ பெருமான் முன்பே சொன்னது போல மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு அரசராக இருக்கக்கூடிய நிலை அவருடைய ஸ்தானம். அந்த பேர் ஆரூரன்கிற பேருக்கே ஒரு தனி சிறப்பை சொல்றாங்க. மாணிக்கவாசகர் திருவாசகத்துல திருத்தசாங்கம்னு ஒரு பகுதி ஒன்று பாடுறாரு. அது ஒரு இலக்கிய நயம். ஒரு அரசருக்கு 10 விஷயங்கள் தனித்த சிறப்போடு இருக்கும். அவங்களோட பேரு, நாடு, ஊர், கொடி, வாகனம், மலை, இதெல்லாம் அவங்களுக்குன்னு ஏற்பட்டதாக சிலது இருக்கும். அந்த பட்டியல் அதே மாதிரி சுவாமிக்கு ஒரு தசாங்கம் ஒன்று பாடுறாரு. 10 அங்கங்களை வரிசைப்படுத்துறேன்னு ஆரம்பிச்சு பாடும்போது முதல் பாடல் அவருடைய பெயரை சொல்லணும். மாணிக்கவாசகர்
பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு பெயர் வைக்கும்போது ஆரூரன்கிறத முதல் பேரா வைக்கிறார். ஓகே, ஊரை நிறுத்தி வைக்கிறாரா? மூரை முன்னிட்டா அது அது ஏன்னா அதுக்கப்புறமா நாடு சொல்லும் போது பாண்டி நாடுங்கிறார், ஊர் என்னும் போது உத்தரகோசமங்கைங்கிறார். அது அந்த சிறப்பு எல்லாத்தையும் ஒவ்வொன்றுத்துக்குமான தனித்துவத்தை அவர் பாடிட்டு வரும்போது, ஆனா நாமம் முதல்ல பேர் என்னன்னு கேட்டா ஆரூரன், தேவர் பிரான், இதைத்தான் பேரா கொடுக்கிறாரு மாணிக்கவாசக பெருமான். அந்த அந்த தன்மை வந்து ஒரு தனித்துவமாக ஆரூரருங்கிற அந்த சிறப்பையும் அந்த தலத்திற்கே உரித்தான தியாகராஜ பெருமானையும் பார்க்கிறோம். சைவாகமங்கள் சித்தாந்த மரபிலேயே சிவபெருமானுடைய திருவுருவத்தை சொல்லும் போது உருவற்ற தன்மையை உயர்ந்த படிநிலையாக வச்சிருக்காங்க. முக்தி அடைந்த ஒரு உயிர் அங்கே போய் இருக்கக்கூடிய இடத்திலே, முக்தி உலகத்திலே பார்க்கக்கூடிய வடிவம் இன்னதுன்னு சொல்ல முடியாது. அதை பார்த்தவர்கள் மீண்டு வந்ததில்லை. அதனால அங்கே இருக்கக்கூடிய வடிவத்தை நாம் அருவமாகவே பாவிக்கிறோம். உருவமற்ற அந்த நிலையை பார்க்கிறேன், ஒரு பாவனையாக கொள்ளுகிறேன். அதனால தான் மூலஸ்தானத்தில் நாம் லிங்க வடிவத்தை வைக்கிறோம். மற்றைய வடிவங்கள் இப்போ நடராஜராகவோ வீரபத்ரராகவோ சோமாஸ்கந்தராக இருக்கக்கூடிய வடிவங்கள் எல்லாம் சுற்றுப்பிரகாரத்தில் வச்சுட்டு பிரதானமாக இருக்கக்கூடிய முக்கிய இடத்திலே லிங்க வடிவத்தை தான் வைக்கிறோம். அந்த லிங்க வடிவத்தை உருவம்னு ஒன்று இருக்காப்புல இருக்கு, ஆனால் அதில் அந்த தெளிவுகள்லாம் இல்லை. இப்போ அந்த உருவத்திலே கண்கள் எங்கே இருக்கு, மற்ற அவயவங்கள்லாம் எங்கே இருக்கு, அந்த அழகை எப்படி பார்க்கறதுன்னு கேட்டால் அது தன்னைத்தானே காட்டி கொடுக்கும்னு நம்புகிறோம். அந்த பக்குவ நிலை அடையும் போது அந்த உயிருக்கு தன்னைத்தானே இறைவன் காட்டி கொடுப்பார்னு. அதனால தான் நாயன்மார் பெருமக்கள் வாழ்க்கையில கூட அவர்கள் பெரும்பான்மை லிங்க வழிபாடு செஞ்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா ஏதோ ஒரு விதத்தில் லிங்க வழிபாடு செய்வாங்க. கடைசியில் முக்தி கிடைக்கக்கூடிய காலத்தில் இறைவன் உமாதேவியாரோடு ரிஷப வாகனத்திலே காட்சி தந்து அவர்களை தடுத்தாட்கொள்வார்னு. அப்போ அதுவரையில் தெரிந்தும் தெரியாமலுமாக இருந்த வடிவத்தை முக்தி அடையக்கூடிய நிலையிலே அந்த வடிவம் தன்னையே தான் காட்டி கொடுக்கும்னு சொல்லப்படுகிறது. ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலை கொள்ளும்னு திருமூலர் சொல்றார். ஒரு மந்திரம் மாதிரி தான். அந்த மந்திரத்திற்கு உள்ளீடாக இருக்கிற பொருள் என்னவோ அது தன்னையே நாடி இருப்பவர்களுக்கு தன்னை காட்டி கொடுக்கும். அது வரைக்கும் அந்த மந்திரத்தின் பேரிலே ஒரு ஆதரவோடு, அதன் பேரில் ஒரு காதலோடு அதை நம்ம சொல்லிக்கிட்டே வரும்போது அது வெளிப்படும்னு நம்பப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு யோக மார்க்கத்தோடு தொடர்புடையவர். யோகம் தானே சைவத்திலே 3வது படிநிலையே யோகத்தை தானே சொல்றாங்க. தியாகராஜ பெருமான் அந்த யோகத்தன்மையோடவே தான் எப்போதுமே காட்சி தரார். அதனால தான் 4 பெருமக்களுக்குள்ள சுந்தரமூர்த்தியார் யோக பாதத்தில் நின்றார்னு ஒரு சிறப்பு சொல்லப்படுகிறது. சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிறதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோக பாதத்தில் நின்றார்னு. அதனால தான் அவர் வாழ்க்கை வரலாறு திருவாரூரோட ரொம்ப நெருக்கமா தொடரப்பட்டிருக்கு. சுவாமி எங்க யோகத்துல தான் இருக்காரா? யோக நிலையிலேயே தான் பெருமான் இருக்கிறார். அதனால தான் அந்த சிவயோகத்திலேயே ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தன்னையே தான் காட்டி கொடுப்பார். அது வரையில காத்து தான் இருக்கணும். அந்த ஆதரவோடு அவர் வெளிப்படும் தன்னையும் காத்திருந்து அந்த பக்குவநிலை கூடும் போது தன்னையே தான் காட்டி கொடுப்பார். அதனால திருமேனியை இது மாதிரி மறைத்து அலங்காரம் பண்ணுவதுங்கிறது ஒரு மரபாக இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவாரூரை சுற்றி ஒரு சப்தவிடங்க தலம், அங்கே வந்து தியாகராஜர் இருக்காரு. அதே போல் சென்னையில் திருவான்மியூர், அதே போல் திருவொற்றியூர், திருக்கச்சூரில் சுவாமி இருக்கார். ஸோ அங்கே உள்ள தியாகராஜ சுவாமிக்கும் இந்த மறைத்து தான் அலங்காரம் பண்ணுற வழக்கம் உண்டா? உற்சவ காலங்கள்ல அப்படித்தான் பண்றாங்க. இங்கேயுமே இப்போ சப்தவிடங்க ஸ்தலங்கள்ங்கிறது இந்த 7 தலங்கள். இது போகவும் அங்கே கும்பகோணம், தஞ்சாவூர் பகுதிகளிலேயே பழமையான பல கோயில்கள்லையும் உற்சவ திருமேனியை தியாகராஜர்ங்கிற பெயரோடவே அழைக்க பார்க்கிறோம். இப்போ திருவாவடுதுறையில தியாகராஜராக இருக்கார். சிக்கல் நவநீதேஸ்வரர் கோயிலையும் சுவாமி தியாகராஜர் மாதிரி தான். அந்த அலங்காரமே கூட அந்த 2 வாளோட அந்த மண்டபத்துல அப்படித்தான் எழுந்தருளை பண்றாங்க. திருமேனியை மறைத்து தான் விசேஷ காலங்களில் பண்றாங்க. சென்னையிலையும் இந்த உபத்தியாக விடங்க தலங்கள்னு சொல்லி அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மையோடன்னு சில தெய்வ வடிவங்களை வழிபடும் போது நீங்க சொன்ன மாதிரி திருவொற்றியூர், திருவான்மியூர் மருந்தீச்சரத்திலையும் திருக்கச்சூர் ஆலக்கோயிலையும் உற்சவ காலங்களில் அலங்காரம் பண்ணி வீதியில் எழுந்தருளை பண்ணும்போது தியாகராஜருக்கே உரித்தான தனித்துவத்தை பண்றாங்க. அந்த திருமேனியை மறைத்து அலங்காரம் பண்ணுவது, அவர் வரும்போது அவர் அப்படியே சாமானியமா வந்துட மாட்டார். இந்த பிள்ளைத்தண்டில் ஏறி தாண்டவம் ஆடிக்கொண்டே வீதிகளில் எழுந்தருளக்கூடியது அதெல்லாமே அந்த யோக மார்க்கத்தை குறித்து தான். அதனால உற்சவ காலங்களில் அப்படி பண்றாங்க. மற்றபடிக்கு மற்றைய நாட்களில் சில நாட்களில் மலர்களால் இட்டு அலங்கரித்து மறைத்து இருப்பதையும் மற்றைய காலங்களில் அப்படியே காண்பிக்கிறதுமா வழக்கத்தில் வந்துடுச்சு. ஆனா திருவாரூர்ல சுவாமி எப்போதுமே மறைத்து தான் அலங்காரம். பெரும்பான்மை சப்தவிடங்க தலங்கள்ல திருவாரூர்ல சந்தேகத்துக்கு இடமே இல்லை. எப்போதுமே திருமேனி மகாபிஷேக காலம் உட்பட எல்லா காலத்திலையும் சுவாமியினுடைய திருவுருவ திருமேனி முழுக்க மறைக்கப்பட்டு. சுவாமிக்கு எப்போ அபிஷேகம் நடக்கும்? சுவாமிக்கு தியாகராஜாக்கு வருஷக்கணக்கில் அபிஷேகங்கள், வருஷாந்திர அபிஷேகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு வாட்டி வரக்கூடிய அந்த ஒரு கால் ஆண்டு முடியும் போது செய்யக்கூடியது. தை மாச பிறப்புக்கு பொங்கல் அன்னைக்கு வரும். உத்தராயணம் தட்சிணாயனம் உண்டு. அது 2த்துக்கு உண்டு. அது நடுவுல விஷு புண்ணிய காலம் 2 வரும். ஒன்னு சித்திரை விஷு, அதே மாதிரி ஐப்பசி விஷு. அது ஐப்பசி மாத பிறப்பு. இப்ப தை மாத பிறப்பு, சித்திரை மாத பிறப்பு, ஆடி மாத பிறப்பு, துலா ஐப்பசி மாத பிறப்பு. இந்த 4க்கும் மகாபிஷேகம் உண்டு. இது போக மார்கழி திருவாதிரையை முன்னிட்டு ஆருத்ரா அன்று இரவு மார்கழி மாசத்துல நடக்கக்கூடிய மகாபிஷேகம்.
அதே மாதிரி பங்குனி மாதத்துல உத்தர தண்ணிக்கு பங்குனி உத்தரத்துக்கு பாத தரிசனம், அதற்கு முன்பு இரவு மகாபிஷேகம் உண்டு. அதே மாதிரி சுவாமி பக்த காட்சின்னு சொல்லி பங்குனி மாதத்துல நடக்கக்கூடிய அந்த 55 நாள் விழா முடிந்து யதாஸ்தானத்துக்கு திரும்புவதற்கு முன்பாக ஒரு மகாபிஷேகம் கண்டருள்வார். தேர் ஏறி முடிச்சு, தேர் திருநாள் முடிச்சு மண்டபத்துக்கு, ராஜநாராயண மண்டபத்துக்கு வந்த பிறகு தேர்ல போயிட்டு வந்த அந்த ஒரு பிராயச்சித்த அபிஷேகம் மாதிரி 1000 கலசங்கள் ஸ்தாபனம் பண்ணி சஹஸ்ர கலசாபிஷேகம்னு ஒரு மகாபிஷேகம் நடக்கும். இப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மகாபிஷேகங்கள் வந்துடும். இதை தாண்டி கிரகண காலங்கள், ஒரு ஆண்டுல சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இது வரக்கூடிய காலத்துல அந்த கிரகணம் நடந்துகிட்டே இருக்கும் போது சுவாமிக்கு இங்க அபிஷேகம் நடக்கும். ஒரு கிரகணங்கிறது 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிடிக்குதுன்னா அந்த காலகட்டத்துல கோவில் திறந்து அப்ப கிரகண காலங்கள்ல அபிஷேகம் நடக்கும் சுவாமிக்கு. பாதி ராத்திரிக்கு வந்தாலுமே, ராத்திரி 1 மணிக்கு கிரகணம் பிடிக்குதுனாலும், சந்திர கிரகணம் இப்ப சமீபத்தில் நடந்த சந்திர கிரகணம் தப்பவும் கோவில் 2ஆம் காலமாக அதை வைத்துக் கொண்டு ராத்திரி 9:30 மணிக்கு மேல 9-10 மணிக்கு மேல ஆரம்பித்து அது கிரகண காலம் முடிகிற வரைக்கும் மகாபிஷேகம் நடக்கும். வருஷத்துக்கு ஒரு குறைந்த ஒரு 10 அபிஷேகம் 8 ல இருந்து 10 அபிஷேகம் நடக்கலாம் கிரகணத்தை பொறுத்து. நடராஜாவுக்கு வருஷத்துக்கு ஒரு 6 அபிஷேகம். தியாகராஜாக்கும் அந்த 6 அபிஷேக கணக்கு தவிர்த்து இந்த உற்சவ காலங்கள்ல எழுந்தருளும் போது செய்யறது அது பக்த காட்சிக்கு ஒன்றும் பங்குனி உத்தரத்தை ஒட்டி இது மாதிரி ஒரு 2-3 கூட சேர்ந்தோம். ஸோ அபிஷேகம் நம்ம சிதம்பரத்துல அபிஷேகம் பார்க்கும்போது சுவாமிக்கு மேல ஒரு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் பண்ணுவாங்க. திருவாரூர்லயும் வந்து அந்த சுவாமியே வந்து ரகசியமானவர், அந்த சுவாமியுடைய திருமேனியை வந்து யாரும் பாத்திரக்கூடாது, ரகசியமா இருக்கணுங்கிறதுக்காக அதை மறைக்கிறதுக்காக தான் அலங்காரம் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அபிஷேகம் பண்ணும்போது எப்படி? அபிஷேக காலத்திலையும் சுவாமியினுடைய சிரசு வந்து ஒரு மாலை கொண்டு மேலே சூட்டி இருப்பாங்க. பன்னீரலை மாலை கொண்டு ஒரு தொடுத்து, ஒரு நெருக்கமா தொடுத்த ஒரு மாலையை தலையில சுவாமியினுடைய சிரசிலையும் அம்பிகையினுடைய சிரசிலையும் அதை கட்டிடுவாங்க. சிரசு தெரியாது. மற்றைய திருமேனி முழுக்க மெலிசான உடையினாலே மறைத்திருப்பாங்க. அது போக சுவாமியை எழுந்துருள பண்ற அந்த அபிஷேகம் பண்ற வேதிகையுமே கூட சுவாமிக்கு முன்பாக ஒரு பீடம் மாதிரி அந்த வேதிகை மேல சாச்சிருப்பாங்க. இப்போ வெளியில இருந்து நம்ம அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 அடி தூரத்துல இருந்து அதை பார்க்கும்போது மறுபடியும் சுவாமியினுடைய கழுத்துக்கு மேல திருமுகம் தான் தெரியும். மற்றபடி ஏந்தி இருக்கக்கூடிய திருமேனியினுடைய வடிவழகு, அம்பிகையினுடைய வடிவழகு, நடுவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், இந்த திருவுருவங்கள் எதுவும் தெரியாம தான் இருக்கும். ஸோ அபிஷேக காலத்திலையும் சுவாமியுடைய முகத்தை மட்டும் தான் நம்மளால, யாரா இருந்தாலும் முகத்தை மட்டும் தான் தரிசனமே பண்ண முடியும். அதாவது குறிப்பாக பூஜை முறைகள் எப்படி நடக்கும்? ராஜான்னு சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணி ஆகணும். அவருக்கான பூஜை முறைகள் எப்படி இருக்கும்? அதை பத்தி எதுவும் சொல்ல முடியுமா சார்? அவர் இருப்பதே அந்த சிம்மாசனத்து மேல எழுந்தருளி இருப்பார். மகாராஜான்னா சிம்மாசனத்துல தான் இருக்கணும், அதனால சிம்மாசனத்துல இருப்பார். அரசர்களுக்கு இன்னொரு சிறப்பு, எங்கே போனாலும் அவர்களுடைய அந்த ஆசனத்துல தான் அமருவாங்க. அப்போ இவர் சுவாமியும் புறப்பட்டு ராஜநாராயண மண்டபம்னு சொல்லப்படுற ஒரு மண்டபத்துக்கு வரார், இல்ல ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வரார் அப்படின்னா அந்த சிம்மாசனத்தோடவே தான் வருவார். அவர் உட்காரக்கூடிய அந்த திண்டு அதெல்லாம் முழுக்க வந்து அதன் மேல தான் சுவாமி எப்போதும் எழுந்தருள்வார். அவருக்கான அந்த பெரிய சிம்மாசனம் உள்ள இருக்கும். அதே மாதிரியான ஒரு அமைப்போடு தான் மற்ற இடங்களுக்கு போகும்போதும் பிரயாணம் பண்ணுவார். அவர் முன்பாக அந்த மேலே விதானம், 4 வேதங்கள் 4 தூண்களாக்கி மேலே கலைகள் எல்லாம் சேர்த்து கோர்த்ததாய் ஒரு விமானம், அந்த விதானத்தின் கீழே தான் எப்போதும் எழுந்தருள்வார். அவருக்கு முன்பாக அந்த கட்கங்கள்லாம் எப்பயும் இருக்கும். வாழ், அந்த 2 வாழ் இருக்கும். அது ஒன்று ஞான வாழ், மற்றொன்று வீர வாழ்னு சொல்லப்படுது. அறியாமை இருளை வெட்டி களையக்கூடியதாக ஒரு வாழ், மற்றொன்று அது தீண்டப்படுவதனாலே ஞானம் பெறப்படும்ங்கிறதுனாலே வீரவாள் ஞானவாள்னு 2 கட்கங்களை சுவாமி 2 வாட்களை எழுந்திருப்பார். அது தவிர உற்சவ பூஜை முறைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ராஜாங்கமாக இருக்கணுங்கிறதுனாலே அரசர் முன்பாக எதிரே நின்று செய்யக்கூடிய உபச்சாரம் மாதிரி மற்றைய சிவாலயங்கள்ல பூஜை போது சிவாச்சாரியார் சுவாமிக்கு ஒரு பக்கத்துல நின்று உபச்சாரங்கள்லாம் பண்ணுவார். அது தூபம் சமர்ப்பிப்பது, தீபம் காட்டுவது, மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்வது, இதெல்லாம் சுவாமிக்கு ஒரு பக்கத்துல நின்று செய்வார்கள். இங்க முக்கியமா நடக்கக்கூடிய அந்த பூஜை காலங்கள்ல ஒரு 6 கால பூஜை நடக்குதுன்னா அந்த 6 கால பூஜை காலத்துல சுவாமியை நேரா பார்த்தபடியே நிற்பாங்க. சுவாமியை மத்தவங்களுக்கு தெரிய மாட்டார். தரிசனம் பண்ணும்போது சுவாமியை நம்ம இப்படியும் அப்படியுமா தான் தெரிவார். ஓகே, அதுக்கு ஒரு இடத்துல நின்று பார்த்தோம்னா நல்லாவே தரிசனமாகும். ஆனா அவர்கள் ஸ்தானம் முக்கியங்கிறதுனால அவங்க நேர் எதிர நின்று தான் உபச்சாரம் செய்வாங்க. அதே மாதிரி உபச்சாரம் பண்ணும்போது ராஜசேவையில் இருக்கிறவங்களுக்கு மேல அங்கி போட்டுக்கொள்ளும் ஒரு வழக்கம் உண்டு. அரசர்கள் பக்கத்துல நிற்கும் போது மேல ஒரு இந்த யோக வஸ்திரம்னு சொல்லி இந்த துண்டை வந்து இப்படி மேல தோல்ல போட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு யோக வஸ்திரம் அணிந்து கொண்டுதான் இவர்கள் அந்த பூஜையை செய்வாங்க. பூஜைகள் நடக்கிற காலத்துல 2 பக்கமும் அடியார்கள் நின்று சாமரம் வீசுவாங்க. முழுக்கவே அந்த பூஜை முடிகிற வரைக்கும் சுவாமி சன்னதியிலேயே தியாகராஜா பக்கத்திலேயே நின்று கொண்டு சாமரம் வந்து பூஜை காலம் முழுக்க 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பூஜை ஆகுதுன்னா அது முடிகிற மட்டும் 2 பேர் 2 பக்கம் நின்று சாமரம் வீசுவாங்க. பழைய காலத்துல இந்த சுவாமிக்கு இந்த பூஜை நடக்கிற காலத்துல சன்னதிக்கு வெளியில 2 பக்கத்துலையும் 2 மேடை இட்டு
அதன் மேல தேவரடியார்கள் வீணை புல்லாங்குழல்லாம் வாசிக்கக்கூடியது. இப்படி ஒரு அரசருக்கான சிறப்புகள் என்னவோ அது அத்தனையும் ஒரு சேரத்தான் பூஜை காலமே நடக்கும். அதே மாதிரி நைவேத்தியமுமே கூட ஒவ்வொரு காலத்துக்குமான நைவேத்தியங்கள் சுவாமிக்கு வந்து ஒரு ஒரு விசேஷ சிறப்போடவே இருக்கும். கால சந்தி இந்த பால் நைவேத்தியத்திலேருந்து ஆரம்பித்து பசும்பால் நைவேத்தியம், அது மாதிரி காலை பொழுது அதுக்கு அடுத்து வரக்கூடிய பொழுதுல செய்யக்கூடிய பொங்கல் நைவேத்தியம் முதல் காலத்துல, மத்தியான நைவேத்தியம் ஒரு பத்திய சாப்பாடு மாதிரி சாப்பிடுவார் உச்சி காலத்துல. இது யோகமூர்த்தமாக இருக்கிறதுனால அந்த யோக அபியாசம் பண்றவங்க, யோகம் பயிற்சி மேற்கொள்பவர்கள், அவர்களுக்கு உணவுல ஒரு கட்டுப்பாடு சொல்லியிருக்கு. இல்ல நம்ம சாதாரணமா ஜிம்முக்கு போனா நமக்கு ஒரு டயட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உடம்ப வந்து நம்ம பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு வரும்போது, அது நீங்க உடற்பயிற்சி செய்வதாகட்டும் இல்ல ஓடுவது நீச்சல் செய்வது, அந்த விதத்துல யோகமும் உடல் சார்ந்த ஒரு நன்மைக்காகத்தானே செய்யப்படுது. அப்போ பத்திய உணவுன்னு சொல்லப்படுது. இதையும் பண்ணிட்டு மனவரையா சாப்பிட்டா அப்புறம் ஒன்றும் பயன் இல்லை பாருங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதை அவரே தானே அனுஷ்டித்து காமிக்கிறார். அதனால தினமே தூதுவளை, கீரை அதை எடுத்துப்பார். கத்திரிக்காய், வாழைக்காய் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய நாட்டு காய்கறி வகைகளை சேர்த்துப்பார். குழம்பு, ரசம், இப்படி இருக்கக்கூடிய மிளகு போட்டு செய்யக்கூடியதுன்னு இந்த மாதிரி ஒரு பத்திய உணவு போலே மத்தியான வேளையில சுவாமி பாகற்காய், தினமே பாகற்காய் சேர்த்துப்பார். இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கிற ஆயுர்வேதத்துலலாம் சொல்லக்கூடிய உன்னதமான சில பொருட்கள் எல்லாம் எல்லாமே நாட்டு காய்கறிகள் தான். கொடியில விளையக்கூடியது, செடியில விளைவது, எப்படியா இருந்தாலும் நாட்டு காய்கள் மட்டும்தான். அதை எல்லாத்தையும் சுவாமி கண்ட்ரோல் பண்ணி மத்தியான வேளையில, அப்போ அந்த நைவேத்தியத்தை நம்ம வாங்கி சாப்பிடும்போது ஓஹோ இந்த மாதிரி பத்திய உணவு சாப்பிட்டு உடம்பு நம்மளும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். சாயரட்சை திருவாரூர்ல தனித்த சிறப்போடு நடக்கக்கூடியது. ரொம்ப விசேஷமே சாயரட்சை தான். திருவாரூர்ல தியாகராஜ பெருமானை மத்தியானம் வரைக்கும் தரிசனம் பண்ணலாம். சாயங்காலம் ஒரு 4:30 மணி 5 மணிக்கு கோயில் திறந்துட்டாலும் தியாகராஜர் தரிசனம் 6 மணிக்கு மேலதான் ஆகும். மற்ற சன்னதிகள்லாம் தரிசனம் பண்ணலாம். தியாகராஜா சன்னதி சாத்தி இருப்பாங்க. இப்போ அலங்காரம் எல்லாம் செய்ய திரை போட்டிருக்கும். அலங்காரம் எல்லாம் செய்து முடித்து சரியா 6 மணிக்கு தான் சுவாமி தரிசனம் ஆகும். திரை விலக்கி தரிசனம், தியாகராஜாவோட தரிசனம் சரியா 6 மணிக்கு தான், ஷார்ப்பா 6 மணிக்கு நடக்கும். ரொம்ப அது திருவாரூர்ல ராஜாவா இருக்கிறதுனால அத்தனைக்கும் ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்டே உண்டு. உள்ள ஒரு மைக் சிஸ்டத்தோட இருப்பாங்க. ஒரு ப்ராப்பரா ஒரு PA சிஸ்டம் உண்டு. பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி அது வீதி எல்லாமே கேட்கும். தியாகராஜ பெருமானுக்கு சாயரட்சை பூஜை நடக்குதுங்கிறத நாம அனௌன்ஸ்மெண்ட் மாதிரியே பண்ணுவாங்க. ஒரு ராஜா வராருன்னா எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி. சோ ராஜா இங்க நம்ம காஞ்சிபுரம் தேவ பெருமாளுக்கு எப்படி ஒரு கட்டியம் இருக்கோ அதே மாதிரி கட்டியம் எல்லாம் உண்டு. தியாகராஜாக்கு தான் முதல்ல அதெல்லாம் வந்ததே. கட்டியம் சொல்லி புறப்பாட்டுல வரும்போது அந்த ராஜ கிங்கரர்கள் மாதிரி, இந்த பணியாளர்கள் மாதிரி உடை அணிந்து கொள்வது, அவருடைய செங்கோலை முன்னாடி சுமந்து வருவது, 2 பக்கமும் அந்த காலத்துல தேவதாசிகள் இருந்து மலர் தூவி வரவேற்கிறது, அரசர் வீதியில் அப்படியே நடக்கக்கூடாதுன்னு பட்டு விரித்து நடக்க செய்யறது. தியாகராஜா வரும்போது கீழே பட்டு விரிச்சு தான் வருவார். தியாகராஜா புறப்பாடு ஆகிறார்னா கீழே பட்டு விரிச்சு அதன் மேலதான் நடந்தே வருவார். இப்பவும் நீங்க தேர் திருநாளுக்கெல்லாம் அவர் புறப்படும் போது பார்க்கலாம், கீழே முழுக்க பட்டு விரிக்கப்பட்டிருக்கும். ஒரு இப்போ அந்தந்த இடத்துகள்ல பருத்தியும் விரிக்கிறாங்க. அதன் மேலதான் அவர் திருவடி பதித்து வருவார். அப்படியே அவர் திருவடி வந்து பூமியில அப்படியே பட்டுடாதுங்கிற மாதிரி. அரசர்களுக்கு என்னெல்லாம் உண்டோ அந்த எல்லா சிறப்பையும் காண்பித்து அவர் அந்த மாதிரி ராஜாங்கமா பார்க்கும்போது, இப்படி ஒரு அரசருக்கு கீழே ஒரு பிரஜையா அவர் சொல்லிக் கொடுக்குற அந்த மோட்ச சாம்ராஜ்யத்துல நாமும் இருப்போமேங்கிற ஒரு எண்ணம் தரும். ஓகே, அந்த கட்டியம் சொல்ற மரபு திருவாரூரை பார்த்துதான் மற்ற கோவில்கள்ல ஃபாலோ பண்ணிருக்காங்க. நிச்சயமா வந்திருக்கும். ஏன்னா திருவாரூருக்கான கட்டியம்ங்கிறதெல்லாம் ஒரு 15ஆம் நூற்றாண்டிலேயே எழுதப்பட்டது. குறைஞ்சபட்சம் அந்த எழுத்து நடைய வச்சு சொல்லலாம். 15ஆம் நூற்றாண்டிலேயே தொடர்ந்து இருந்து வருது. மற்றது அவ்வளவு பழசாங்கிறத ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். இங்க இந்த மரபு ரொம்ப தொன்மையானதாகவே இருந்து வர பார்க்கலாம். நீங்க வந்து இந்த தியாகராஜாவுக்கு இந்த மறைத்து பண்ணக்கூடிய அலங்காரத்தை பத்தி ரொம்ப விரிவா சொன்னீங்க. ஏன்னா ஒரு மோட்சத்துக்கான கடவுள். சோ அதனால வந்து அந்த தகுதி வரும்போது அந்த சுவாமியே நமக்கு காட்டி கொடுப்பார்னு சொல்ல வரீங்க. திருவாரூரை பத்தி முனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இந்த மராட்டியர் காலத்துல தான் இந்த சுவாமிக்கு இந்த மறைத்து பண்ணக்கூடிய அலங்காரம் என்பது வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. அதற்கு முன்னாடி சுவாமியை வந்து எல்லாரும் பார்த்திருக்கலாம். சுவாமிக்கு நமக்கு வந்து காலத்தை சொல்ல முடியாது. சோழர் காலத்துல ராஜேந்திர சோழன் வந்து சுவாமிக்கு வந்து செங்கல் கோவிலா இருந்ததை கற்றளியா கட்டி கொடுக்குறான் நங்கை பறவையாருக்காக. ஸோ அந்த காலத்துல சுவாமிக்கு வந்து இப்படி மறைத்து பண்ணக்கூடிய அலங்காரம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்டர்பிரேஷனை நானா எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மறைத்து பண்ணக்கூடிய அலங்காரம் என்பது மராட்டியர் காலத்துல இருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாரு. இதை பற்றி உங்க பார்வை? அந்த ஒரு அற்புதமான நூல், அதில் மாற்று கருத்தே இல்லை. திருவாரூரை பற்றி வரலாற்று தரவுகளை இவ்வளவுதாங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பிரில்லியன்ட் அட்டெம்ப்ட். அவருடைய இந்த சுவாமியினுடைய இந்த மறைத்து செய்யக்கூடிய அலங்காரத்தை பற்றி இருக்கக்கூடிய கருத்துல அவர் எதை வைத்து அதை சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட அந்த ஒரு நாயக்கர் காலத்துல கூட வெளியிடப்பட்ட ஒரு செப்பு பட்டயம். அந்த செப்பு பட்டயத்துல மேலே வந்து ஒரு சோமாஸ்கந்தருடைய வடிவத்தை அப்படியே காமிச்சிருக்காங்க. திருவாரூர் சார்ந்த ஒரு செப்பு பட்டயத்துல அதை அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க.
அதே மாதிரி நமக்கு திருவாரூர் சந்திரசேகரர் சன்னதி மேல் விதானத்தில் சிவப்பநாயக்கர் காலத்திய திருப்பணியில ஒரு சிற்ப தொகுதி வரும். தியாகராஜ பெருமான் எப்படி இங்கே வந்தார், இந்த தலத்திற்கு வந்தாருங்கிறத காமிச்சு கொடுக்கக்கூடிய அந்த புராண காட்சிகளை வரிசையா சிற்ப தொகுதியா இருக்கும். அதுல எல்லாம் திருமேனி அப்படியே காமிச்சிருக்காங்க. அதனால அது வரைக்கும் இந்த மறைத்து காண்பிக்கிற வழக்கம் இந்த திருமேனிகள்ல இல்ல. அதனால மராட்டியர் காலத்துல மாறுபட்டு இருக்கலாம்னு சொல்லி அவர் ஒரு ஹைபோதீசிஸ் ஒன்னு முன்வைக்கிறாரு. என்னன்னா, மராட்டியர்கள் காலத்துல திருக்கோயில்கள்ல நிறைய கட்டுமானங்கள்லாம் ஏற்பட்டது, நிறைய திருவிழாக்கள் புதிதாக கொண்டு வரப்பட்டது. அதெல்லாம் இருந்தாலும் திருவாரூரிலே பரம்பரையாக பூஜை செய்து வருபவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற உரிமையால் தொழுதழுவார்னு அப்பர் பெருமான் சொன்ன அந்த தனித்த உரிமை கொண்ட நயினார்கள்னு சொல்லி அழைக்கப்படும் ஒரு திருக்கூட்டத்தவர்கள் அவங்க. தியாகராஜாவுக்கு சிவாச்சாரியர்கள் பூஜை கிடையாதா? சிவாச்சாரியார்களுக்குள்ள இது ஒரு தனித்துவமான பிரிவாக பார்க்கிறோம். அவங்க சைவ ஆகமவாதிகள் தான், அதுல சந்தேகமே கிடையாது. முழுக்க தீட்சை எல்லாம் அவங்களுக்கு ஆகமோக்தமான தீட்சை தான். அவங்க பாடசாலையில் படிக்கிறது எல்லாமும் சைவாகமங்கள் சொல்லி தரக்கூடிய பாடசாலையில தான் வராங்க. முழுக்க சைவாகமவாதிகள், அதுல சந்தேகமே கிடையாது. சிவாச்சாரியர்கள் ஒரு பிரிவு, அவங்க ஒரு தனித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி மாதிரி. தியாகராஜ பெருமானை தீண்டி பூஜிப்பதற்குங்கிறத அதனால தான் அப்பர் சுவாமிகள் தேவாரத்துல சொல்லும்போது உரிமையால் தொழுதழுவார்னு அவங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். தனித்த ஒரு உரிமை அவர்களுக்கு இருந்தது. இவர் விசேஷமான மூர்த்தம்ங்கிறதுனாலையும் சுவாமி தன்னுடைய ஹிருதயத்திலேருந்தே ஏற்படுத்தி கொடுத்த வடிவம்ங்கிறதுனாலையும் ஒரு சிறப்பு கருதி, என்ன தியாகராஜ ரகசியம் தெரிந்து கொண்டு பூஜிக்கணும்னா அது அந்த பரம்பரையில வரணுங்கிறதுனால பூஜை பண்றவங்களுக்கு தனிப்பட்ட முறையில தீட்சை உண்டா? ஆமா, ஆச்சாரிய அபிஷேகம் இல்லாம சைவர்களுக்கு பல்வேறு தீட்சைகள் உண்டு, சிவாச்சாரியர்களுக்கு ஆச்சாரிய அபிஷேகம்லாம் உண்டு. அது இல்லாம தியாகராஜாவை தொட்டு பூஜிக்கக்கூடிய நயினார்களா அவங்களுக்கு தனி தீட்சை உண்டா? சிவபெருமானுடைய நயனத்திலேருந்தே வந்தவங்கிறதுனால அந்த பட்டம் நயினார்னு அவங்க சொல்லப்படுறாங்க. துர்வாசர் பദ്ധதியோடு அவர்களுக்கு ஒரு தொடர்பு உண்டு. அவர்கள் எல்லா சிவாச்சாரியார்களையும் மாதிரியே அவர்களுக்கும் சமய விசேஷ நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா தியாகராஜ பெருமானை வழிபடுவதற்கான அந்த தகுதி வரும்போது, கல்யாணம் பண்ணினவங்க தான் ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணிக்கிறது, சுவாமியும் அம்மனுமா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்தானம் அது. அந்த நிலைக்கு வந்த பிறகு இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு உள்ள கூட்டி கொண்டு போய் அந்த தியாகராஜ ரகசியத்தை பெரியவர்கள் காட்டி கொடுத்து எப்படி வழிபடணும்ங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. இவருக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பிரத்யேகமான வழிபாட்டு ரகசியங்களை அவங்களுக்கு உபதேசம் பண்ணி வைப்பாங்க. அதுவும் ரகசியம் தான், அதுவும் ரகசியம் தான். அவங்களுக்கு மட்டும் அதை ஏற்படுத்தி சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த மரபுல வரக்கூடியவர்கள் ஒரு 7-8ஆம் நூற்றாண்டுல அப்பர் சுவாமிகள் பாடுறார். சோழர் காலத்துல உச்சகட்டமாக திருப்பணிகள்லாம் கோயிலுக்கு நடந்திருக்கு. நீங்களே சொன்ன மாதிரி ராஜேந்திர சோழன் சன்னதியினுடைய உள்பகுதி முழுக்க தங்கத்தாலேயே வேந்து கொடுத்திருக்கார். விமானம் எல்லாம் தங்க போத்துறாருன்னு சொல்லப்படுது. அத்தனை சிறப்புடைய ஒரு மரபு தான் தொடர்ந்து வருது. படையெடுப்புகள் நடந்த போது 14ஆம் நூற்றாண்டுல இங்க நடந்த வடக்கே இருந்து வந்த படையெடுப்புகள் திருவாரூருக்கு வரல, பெரும்பான்மை வரல. சிதம்பரத்தை மேஜரா டார்கெட், சிதம்பரம், திருவரங்கம், மதுரை இந்த மாதிரி கோயில் நகரங்கள் எல்லாம் பெரிய அளவில் அடிபட்டு இருந்தாலும் திருவாரூருக்கு எந்த பாதிப்பும் இல்லையா? ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானேன்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். ரொம்ப உயர்ந்த மதில்களால் சூழப்பட்ட திருவாரூர்னு. சுவாமிகள் வாக்கு ஒரு காலத்தையும் பொய்யாக முடியாது. அதனால இது ரொம்ப பாதுகாப்பான பகுதியா தான் இருந்திருக்கு. இங்க அங்க சிதம்பரமே ஒரு காலத்துல அந்த படையெடுப்பால பாதிக்கப்பட்ட போது நடராஜரே திருவாரூர்ல இருந்ததாக சொல்றாங்க. ஒரு முறை இல்ல, ஒரு 5-6 முறை நடந்திருக்கு. ரொம்ப சமீபமா சொல்லணும்னா 1700கள் வரையில் நடந்திருக்கு. சிதம்பரத்துல ஏதாவது பிரச்சனைனா சுவாமி திருவாரூருக்கு புறப்பட்டு வந்துருவார். அது இங்க நம்ம பரங்கிப்பேட்டை அந்த பகுதிகளில் டச்சு போர்ச்சுகீஸ் சண்டையின் போதும் கூட சேஃப்டிக்காக நடராஜரை தூக்கிட்டு அவருக்குனே ஒரு மண்டபமே கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட சபாபதி மண்டபம்னு பேரு. திருவாரூர் கோயிலினுடைய மேற்கு பக்கத்துல கமலாம்பாள் சன்னதி கிட்ட இருக்கக்கூடிய மண்டபம். அந்த மண்டபம் நடராஜா அங்கதான் தங்குவாருங்கிற மாதிரி மண்டபம். சபாபதி மண்டபம்னே அந்த மண்டபத்திற்கு பேரு. பாத தரிசனம் அங்கதான் கொடுப்பார். பங்குனி உத்திர பாத தரிசனத்தை தியாகராஜா அங்க எழுந்தருளி தருவார். அதுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்துக்கு சபாபதி மண்டபம்னு பேரு. இங்க திருவாதிரை அப்போ தியாகராஜா கோயில் நடராஜாவும் அங்கதான் எழுந்தருள்வார். ஆருத்ரா தரிசனம் தர்றதுக்கு அவர் அங்கே எழுந்தருளும் வழக்கம் எல்லாம் உண்டு. அந்த விதத்துல திருவாரூர் ரொம்ப பாதுகாப்பானதாகவே இருந்திருக்க பார்க்கிறோம். இப்போது தொடர்ந்து இந்த மரபுல திடீர்னு ஒரு 1800களில் மராட்டிய மன்னர்கள் வலிந்து திரிஞ்சு நீங்க இப்படித்தான் பண்ணி ஆகணும்னு எல்லாம் சொல்லி எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது ரெண்டாவது, அந்த மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா இது சமீபத்திய காலம்தான், ஒரு 200-300 வருஷத்துக்குள்ளனா அதை பற்றின பதிவுகள் நமக்கு எங்கேயாவது ஏதாவது கிடைச்சிருக்கணும். இவங்க வம்சத்துல வந்தவங்களும் அதை அவ்வளவு சுலபமா ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களும் பெரிய ஆச்சாரியர்கள், ரொம்ப வாசித்தவர்கள், அவ்வளவு சுலபத்துல விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால அடியார்கள்ங்கிற அளவுல வரலாறும் வழக்கங்களும் கொஞ்சம் சரியா ஃபிட் ஆகாத சில இடங்கள் நிச்சயமா உண்டு. ஸோ அவர் ஐயாவுமே குடவாயில் ஐயாவுமே சொல்லும் போது அதை ஹைபாத்தட்டிக்கலா தான் சொல்றார். ஒருவேளை இந்த காலத்துல இது நடந்திருக்கலாம்னு ஒரு ஹைபாத்திசிஸை முன்வைக்கிறார். வழிபாட்டுல அதாவது இந்த மறைத்து பண்ணக்கூடிய அலங்காரம் என்பது சோழர் காலத்துல இருந்ததுன்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. நீங்களே சொன்னீங்க திருவாரூர்ல சாயரட்சை தான் ரொம்ப உயரிய பூஜைன்னு சொன்னீங்க. உச்சிக்கால நைவேத்தியம் சுவாமிக்கு ஒரு பத்திய சாப்பாடுன்னு சொன்னீங்க. அதாவது இந்த சாயங்கால பூஜை அங்க சுவாமிக்கு என்ன நைவேத்தியம்?
எல்லா சிவாலயத்திலையும் பண்ற மாதிரி சுவாமிக்கு இங்க சுத்தான நைவேத்தியம் உண்டு, சாயரட்சையில் அது உண்டு. அதை தவிர்த்து பஞ்சபக்ஷணம்னு சொல்லி அப்பம், தேன்குழல், வடை, புட்டு, சுயம், இந்த 5 பக்ஷணங்களும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாங்க. இது எல்லாமே நெய்யில பொரிக்கப்படும். வடையெல்லாம் நெய்யிலேயே பொரிச்சு, அப்பம்லாம் நெய்யிலேயே தான் பொரிச்சு இது வரும். அந்த தேன்குழல் வந்து அவருக்கான அந்த தேன்குழல் ரொம்ப பெரிய ஒரு தேன்குழல் மாதிரி இருக்கும், அளவில் பெருசா. உள்ளபடியே சொல்லணும்னா ஒரு சாமானிய மனிதனுக்கு அதை பார்த்தாலே ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி அதை அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. நாமே ஒரு உணவு விடுதிக்கு போனோம்னா அதை முன்னாடி அது எல்லாத்தையும் பரப்பி வச்சிருக்கும் போது ஒரு ஆசை வருது இல்லையா, ஒரு இன்பம் அது தருதே. கிட்டத்தட்ட இந்த பத்திய மரபு, இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபட்டு தியாகராஜ பெருமானுக்குன்னு ஏற்பட்ட அந்த மந்திரத்தை ஆச்சாரியர்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டு அந்த ஹம்ச மந்திரத்தை நிறைய ஜபம் எல்லாம் பண்ணி உடல் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் வந்து உயிருக்கான தேவைகளை எல்லாம் சுவாமியின் பூர்வமாக நம்ம அதை கொண்டு வரும்போது ஒரு முடிவில்லாத ஆனந்த நிலையை அடைவோம்னு காட்டி கொடுக்குறார். சாயரட்சையில் அதனால தான் நிறைய மலர்கள், அந்த அங்கே சேர்க்கப்படுற அந்த தூபம் ஒரு நிறைவான ஒரு நிலைக்கு அது கொண்டு போயிடும். எல்லாம் முடிச்சு அந்த பக்ஷணங்கள் எல்லாமும் நாம சாப்பிட்டு முடிச்சு உட்காரும் போது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டோங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த கண்டென்டா ஒரு ஃபீல் வரும். எல்லாம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சமயம்ங்கிறது அந்த பக்குவத்துக்கு தான் நம்மளை கொண்டு போகணும்னு காமிச்சு தருது. என்கிட்ட எல்லாம் இருக்கு, நிறைவா இருக்கு. அந்த மனநிறைவு வந்த பிறகு தேவைகள் எதுவும் இருக்காது. தேவைகள் இல்லாத போது ஒன்று நான் தேடி போக மாட்டேன். இது வேணும் அது வேணுங்கிற எண்ணம் எல்லாம் இல்லாத போது ஒரு சமநிலை வரும். கிட்டத்தட்ட அந்த ஒரு கண்டென்டட் ஃபீலிங்க்கு கொண்டு போறதுக்கு ஒரு நாள் அந்த சாயரட்சையில இந்த மாதிரி சில விசேஷங்களை கொண்டு வராங்க. அதனால அந்தபடிக்கு ஒரு கடினமான யோக மரபில் இருந்து இந்த பத்திய உணவை எல்லாம் உட்கொண்டு அந்த யோகத்தை எல்லாம் அபியாசம் பண்ணி சிவபூஜை செய்து தியாகராஜ பெருமானை ஹிருதயத்தில் வச்சிருந்து வழிபடக்கூடியவர்கள், திருமால் வழிபட்ட மாதிரியே அந்த ஸ்தானத்தில் வச்சு வழிபடுபவர்களுக்கு இந்த சாயரட்சையில் அவர் காட்டித்தர மாதிரி ஒரு பரமானந்த நிலையை கொடுப்பார். அதனால அந்த இன்பத்தை வெளிப்படுத்தும் விதமாகவே நல்ல இனிய இசை, கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சிகள், நுகர்வதற்கு நல்ல வாசனை திரவியங்கள் மாதிரி நாச்சுவைக்கும் பிரசாதங்களை நிறைய பண்டங்களாக பட்சணங்களாகலாம் செய்து கொடுப்பார். அர்த்தஜாமத்துக்கு என்ன நைவேத்தியம்? அர்த்தஜாமத்துக்கு பால் நைவேத்தியம். பால் நைவேத்தியம். அதுக்கு முன்னாடி சம்பா அரிசி சாதத்தை பண்ணி அது அதோட நைவேத்தியம்னு இந்த 6 காலத்துக்குமான நைவேத்தியமா. ஸோ திருவாரூரை பற்றி நிறைய பேசிக்கிட்டே போகலாம். பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் தியாகராஜரை பற்றி ஓரளவுக்கு இன்ட்ரோ மாதிரி ஒரு பல விஷயங்களை பேசிட்டோம். அம்பாளை பற்றி நாம் நிச்சயம் பேசியே ஆகணும். திருவாரூரில் கமலாம்பாள், நீலோத்பலாம்பாள்னு 2 அம்பாள் இருக்காங்க. அவருடைய சிறப்பு என்ன? ஏன் வந்து திருவாரூரில் 2 அம்பாள்கள் இருக்காங்க? கமலாம்பாள் அதே போல் நீலோத்பலாம்பாள், ஏன் 2 பேர்? திருவாரூருக்கு நியாயத்துல 3 அம்பாள் இருக்காங்க. அப்படியா? தியாகராஜ பெருமானுக்கு பக்கத்திலேயே சிம்மாசனத்துல மறந்திருக்கக்கூடிய கொண்டியம்மை, அந்த பெயரே ரொம்ப அழகான ஒரு தமிழ் பெயர். ஒரு இளம் பெண்ணுக்கு அந்த பருவத்திற்கு அந்த பெயர் சொல்லப்படுகிறது. பதிகங்கள் எல்லாம் பயின்று வரக்கூடிய ஒரு பெயர் தான் அது. அந்த விதத்துல ஒரு உயிர் போய் இறைவனோடு இயைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை போலே ஆசைப்படக்கூடிய காலத்துல திருவருள் நமக்கு துணை செய்யணும்னு போது அம்பிகையை கொண்டு அந்த திருவருள் நமக்கு வந்து சேரும்படியாக சிவபெருமான் செய்து ஆற்றுப்படுத்துறார். அதனால தியாகராஜ பெருமானை விட்டு பிரியாத சக்தி வடிவமாக அந்த கொண்டியம்மை அங்கே பக்கத்திலேயே இருக்க. சின்ன இன்டரப்ஷன். சுவாமி அம்பாள் கிட்டத்தட்ட ஸ்கந்தரும் இருக்காருன்னு சொன்னீங்க. அப்படின்னா அவர் சோமாஸ்கந்தர் தானே? அவர் தியாகராஜர் சோமாஸ்கந்த வடிவம் தானா அப்படின்னு கேட்டா, சோமாஸ்கந்த வடிவத்திற்கான இலக்கணம் என்னவோ அந்த அமைப்பில் இருக்கார். ஆனா அப்பர் பெருமான் பதிகத்துல சொல்லும் போது ஐயைஞ்சின் அப்புறத்தான் தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானேன்னு பாடுறார். இந்த சோமாஸ்கந்த வடிவம்ங்கிறது 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள்ல ஒன்றுன்னு பார்க்கிறோம். சந்திரசேகரர், லிங்கோத்பவர், கல்யாண சுந்தரர், தட்சிணாமூர்த்தி, வீரபத்ரர், அந்த மாதிரி வரக்கூடிய அந்த 25 வடிவங்கள்ல ஒன்றாக வைத்து பார்க்கிறோம். அப்பர் சுவாமிகள் சொல்லும் போது அந்த 25க்கு அப்பாற்பட்டவர் இவர்னு கொண்டு போறார். சோமாஸ்கந்தரை விட மேலானவர், சோமாஸ்கந்த மூர்த்தத்துக்கு மேலேன்னு இவருக்கே உரித்தான தனி தியான ஸ்லோகம் உண்டு. இந்த வடிவத்திற்குன்னு மட்டுமே ஏற்பட்ட மந்திரங்கள்லாம் சொல்லப்படுவதால இது அதற்கு அப்பாற்பட்டவராகத்தான் நாம கருதுகிறோம். அதனால அப்படி இருக்கக்கூடிய நிலையில சுவாமியோட சிம்மாசனத்துல பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த அம்பிகை கொண்டியம்மை சுவாமியினுடைய அருகேயே இருப்பது. அதே மாதிரி மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு சோமகுல அம்பிகைங்கிற பேர்ல ஒரு போகசக்தி அம்மன் தனியா உண்டு. இப்படி மதுரையில சொக்கநாதர் சன்னதிக்கு வெளியில ஒரு இருக்கா மாதிரி, அதே மாதிரி போகசக்தி அம்மன் அர்த்த மண்டபத்துல ஒரு அம்பாள், ஈசான நிலையில ஒரு அம்பாள் இருப்பாங்க. அமர்ந்த நிலையில ஒரு அம்பிகை, 2 திருக்கரங்களோடு இருக்கக்கூடிய ஒரு அம்பிகை உண்டு. இது தவிர்த்து கமலாம்பிகை அவ வடகிழக்கு திசையை நோக்கி எழுந்தருளி இருப்பாங்க. இருக்கக்கூடியது வடமேற்கு மூலையில. பார்த்திருக்கும் திசை வடகிழக்கு திசையை நோக்கினார் போலே வீற்றிருக்கக்கூடிய ஒரு ரகசிய வடிவம். பார்க்கும்போது பெரும்பான்மையான சிவாலயங்கள்ல அம்பாள் நின்று நிலையில தான் சுவாமி இருப்பாங்க. காமாட்சி வந்து அமர்ந்த நிலையில இருப்பாங்க. ஆனா நாம கமலாம்பாளை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான போஸ்ட்ல ஒரு காலை மடக்கி
அது என்ன, ஏன் வந்து அங்க திருவாரூர்ல கமலாம்பாள் ரொம்ப வித்தியாசமான நிலையில ஏன் இருக்காங்க? அம்பிகை சன்னதியை பொறுத்த வரைக்கும் சைவாகமங்கள் சொல்லக்கூடிய இடத்துல இது முழுக்க ஒரு ஆகம கோயில். அதனால வழிபாடுகள், நித்திய வழிபாடுகள், பூஜைகள், கும்பாபிஷேக பத்ததி முழுக்கவே சைவாகமங்கள் என்ன சொல்லியிருக்கோ அந்த விதத்துல உத்தமமான நிலையில தான் நடந்து வருகிறது. காமிகாம மரபு கோவில்ல பின்பற்றப்படுகிறது. அது எல்லா உற்சவங்கள், கும்பாபிஷேகம் எல்லாமே அந்த மரபுல தான் நடக்கிறது. செய்து வைப்பவர்களும் முழுக்கவே சிவாச்சாரியர்கள், சிவவேதியர்கள் தான். அதனால வேற எந்த சம்பிரதாயத்துக்கெல்லாம் ஒன்றும் அங்க எதுவுமே குறையே கிடையாது. அம்பிகை அந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய நிலை தவத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையாக சொல்லப்படுகிறது. சிவபெருமானுடைய அந்த தன்மையை உயிர்கள் எப்படி உணர்ந்து எப்படி அடையணுங்கிறத அம்பிகை அனுஷ்டித்து காண்பிப்பதாக எடுத்துக்கிறோம். இப்போ காமாட்சி அம்பிகை காமகோட்டத்துல இருந்து தர்மங்களை எல்லாம் செய்யறான்னும் போது சிவதர்மங்கள்ல ஈடுபடும் போது அந்த ஒரு உயர்ந்த நிலை நாமும் அடையலாம்ங்கிறது. அந்த மாதிரி தான் அம்பிகை தவம் செய்கிறாள்னு சொன்னா விட்டு பிரிந்து வந்தெல்லாம் இல்லை. அது சுவாமி கிட்டே இருந்து பிரிக்க முடியாத தன்மை தான் அது. ஆனால் லீலைகளாக சிலவற்றை செய்து நாமும் அதை பின்பற்றி செல்ல வேண்டும்ங்கிறத காட்டி கொடுக்கும் விதமாகத்தான் அதை பார்க்கிறோம். அந்த விதத்தில் கமலாம்பிகை உயர்ந்த ஒரு யோக நிலையிலே ஈடுபட்டிருக்கிறார். முன்பே சொன்னேன், தியாகராஜ பெருமானுக்குன்னு தனியா ரகசிய மந்திரங்கள் உண்டு. அந்த அஜபா யோகத்திலேயே கமலாம்பிகை கடைபிடிக்கிறாள். சுவாமி கிட்டே இருந்து அதை உபதேசமாக வாங்கி ஒரு சிஷ்ய பாவனையில இருந்து கடைபிடிப்பதாக சொல்லப்படுகிறது. சோ கமலாம்பாளுக்கு ரகசிய பூஜை தான். ரகசிய பூஜைனா சைவாகமங்கள் சொல்லக்கூடிய அளவில் பூஜைகள் நடக்கும். அந்த அம்பிகை ஈடுபட்டு இருக்கக்கூடிய யோகம் அது ஒரு சிவயோகமாக கருதப்படும் உயர்ந்த பட்சத்தில் இருக்கக்கூடிய யோகம். அந்த நிலையிலே அமர்வதற்கு வலது திருவடியை மடக்கி இடது திருவடியை மேலே போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலே கமலாம்பிகை வீற்றிருக்க பார்க்கிறோம். அதனாலதான் கமலாம்பிகைக்கும் சுவாமிக்குமான ஒரு சேர்த்தியோ இல்ல கல்யாண உற்சவமோ அந்த மாதிரி ஒரு வழக்கம் இங்க கிடையாது. திருவாரூர்ல திருக்கல்யாணம் கிடையாது. திருக்கல்யாணம்ங்கிற உற்சவமே கிடையாது இங்க. ஓகே. ஆனா வந்து திருவான்மியூர்ல எல்லாம் திருக்கல்யாணம் மற்ற திருக்கோயில்கள்ல செய்யறாங்க. திருவாரூர் பொறுத்த வரைக்கும் இங்க திருக்கல்யாணம்ங்கிறது தனியா கிடையாது. நான் சுவாமி நித்திய கல்யாண வேஷத்துல தான் அப்படியே இருக்கு, அதே நிலையில தான் இருக்கார். அதனால அதை ஒரு லீலை நிமித்தமாக செய்வதில்லை. நீலோத்பலாம்பிகை 2 திருக்கரங்களோடு நிற்கக்கூடிய நிலையில தெற்க பார்த்து இருக்கக்கூடிய அம்பிகையாக பார்க்கிறோம். அந்த அம்பிகை இந்த சன்னதிக்கான எப்படி கமலாம்பாள் யோக சக்தியாக பார்க்கிறோமோ அந்த மாதிரி இந்த அம்பிகையை வீரசக்தியாகன்னு சொல்லுவாங்க. போகசக்தின்னு சொல்பவர்களும் உண்டு. எப்படி பார்த்தாலும் ஏன்னா தியாகராஜா கடைசியில சாயரட்சம் முடிஞ்சு அர்த்தஜாம காலத்துல பள்ளியறை இருப்பது நீலோத்பலாம்பாள் சன்னதியில தான். அந்த சன்னதியினுடைய அர்த்த மண்டபத்துல தான் சுவாமி எழுந்துள்ள வேண்டிய அந்த வெள்ளி மஞ்சம் உண்டு. தருமபுர ஆதீனத்திலேருந்து செய்து வைத்த அந்த வெள்ளி மஞ்சம் அதுல தான் சுவாமி எப்போதுமே எழுந்துருவார் அர்த்தஜாமம் முடிஞ்சு பள்ளியறை பூஜைக்கு. இந்த 3 நிலைகள்ல சக்தி தத்துவம், போகசக்தி, வீரசக்தி, யோக சக்தின்னு சொல்லக்கூடிய நிலைகள்ல இருப்பதாக எடுத்துக்கிறோம். ரொம்ப நன்றி மது சார். திருவாரூரை பத்தின ஒரு அறிமுகத்தை ரொம்ப விரிவா கொடுத்திருக்கீங்க. ஆரூர் அரசரான அந்த தியாகராஜ பெருமானுக்கு உரிய அந்த பூஜை முறைகள், திருவாரூருக்கே அந்த சிறப்பான அந்த சாயரட்ச பூஜையில சுவாமிக்கு என்ன மாதிரியான உபச்சாரங்கள் பண்ணுவாங்கன்னு ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. திருவாரூரை பத்தி இன்னும் நிறைய பேசலாம். அந்த அளவுக்கு நீங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கும் கேட்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனாலும் டைம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம அடுத்த எபிசோட்ல இந்த திருவாரூர் ரகசியங்கள், திருவாரூர் பெருமையை பத்தி ரொம்ப விரிவா பேசலாம். தியாகராஜரை பத்தின ஒரு அறிமுகத்தை ரொம்ப எல்லாருக்கும் தெரியும்படியாக ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மது சார். ஆரூர மறந்த அரசே போற்றி, ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம்.